எல்லா இடத்திலும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தேசிய கட்சி, இவங்க அண்ணாமலை தேசிய கட்சி, ஏபி முருகானந்த தேசிய கட்சி, ஜி.கே. நாகராஜன் மலர்கொடி தேசிய கட்சி. தேசிய கட்சினா தமிழ்நாட்டை மறந்துடுவாங்க. இதுதான் அடிப்படை முட்டாள்தனம். தேசிய கட்சியிலிருந்து எங்கள் கட்சியினுடைய முதலமைச்சருடைய நிகழ்வை நான் புறக்கணிக்கிறேன். அதை பத்தி ஏன் எடப்பாடி நான் பேச மாட்டாங்க? கர்நாடகால பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு மேகதாது அணையை கட்டுவோம் என்று சொன்ன பொழுது அவர்களை எதிர்த்து உண்ணாவிரதம் இருந்தோம். இந்தியாவில் இந்த காட்சியில எங்க பார்த்திருக்கீங்க? அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? தமிழ்நாட்டினுடைய நன்மையை நம்பர் 1 வச்சு வேலை செய்யறோம். கலைஞர் கருணாநிதி அவர்கள் 5 முறை முதலமைச்சராக இருக்கிறாங்க. அதனால எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வெளிக்காட்டாம நாங்க போய் நின்றுட்டு வர்றோம், மரியாதை கொடுக்கிறோம். ராஜ்நாத் சிங்ஜி ஐயா வரும் பொழுது கட்சி சார்பாக, கட்சியின் சார்பாக வாங்கன்னு தான் நாங்க சொன்னோம். நோ அப்ஜெக்ஷன், நீங்க வந்துட்டு போங்க ஐயா, கலைஞர் கருணாநிதிக்காக செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்வோம். இதையெல்லாம் எடப்பாடி எல்லாம் பேச மாட்டாங்க. அவங்க மாத்தி மாத்தி பங்காளின்றாங்க. நாங்க 2 பேரும் பாரதிய ஜனதா கட்சியை மட்டும் வளர விட மாட்டோம். இந்த பங்காளி இருக்கணும், இல்லாட்டி இந்த பங்காளி இருக்கணும். நாங்க சொல்றோம், நாங்களும் 3வது பங்காளி தாங்க. நாங்களும் இங்க தான் மாமா மச்சான் தான் நாங்களும். அதனால இந்த 2 பங்காளி வேண்டாம், நாங்க உள்ள புது பங்காளியா வர்றோங்கிறோம். அது தமிழக மக்கள் அங்கீகாரம் கொடுத்து 11% ஓட்டு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 18% ஓட்டு கொடுத்திருக்கிறாங்க. அதனால் இதை கொச்சைப்படுத்த வேண்டும் என்று ஆர்பி உதயகுமார் தனிப்பட்ட முறையில் நான் தாக்கல. அவர் தனிப்பட்ட முறையில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சமாதிக்கு போய் ஒரு வணக்கம் செலுத்தியதை தவறுன்னு குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னா, நான் யாருக்கும் போய் இன்னைக்கு அதே தனி மனிதன் கூட அவங்க இருந்தா நான் பேச மாட்டேன். அதே சசிகலா அம்மாக்கு இன்னைக்கு ஆர்பி உதயகுமார் மரியாதை செலுத்திட்டோம். அவர்கள் தனிப்பட்ட விஷயம் நான். ஆனா இன்னைக்கு அவங்களை எதிரிங்கிறாங்க. அங்கதான் பாருங்க, அன்னைக்கு போய் பக்கத்துல இப்படி நின்னவங்க, 3 அடி தள்ளி நின்னவங்க, இன்னைக்கு அவங்கள பத்தி தவறா பேசுறாங்க. இதுதான் இந்த அரசியல் கட்சி தலைவர்களுடைய இலக்கணம். ஒன்னா இருந்தா ஒன்னா இருங்க, மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுங்க. அது எப்படி 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பங்காளிக, இன்னைக்கு பகையாளி? அதனால ஆர்மி பெட்டு வச்சார் வரும்போது, நேத்துல உங்களை பெட்டு வச்சாங்க. அண்ணே முதல்ல உங்களை திட்டுறது செல்லூர் ராஜன் இவரு சொன்னாரு. 100 ரூபா பந்தயம் ஆர்பி உதயகுமார் தான் முதல்ல திட்டுவாரு. அக்கா சொன்னாங்க, 100 ரூபா பந்தயம் இவங்க தானே திட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பந்தயத்துல ஆர்பி உதயகுமார் வந்திருக்காங்க. இன்னும் நல்லா திட்டுவாங்க. சாயந்தரம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்குள்ள மறுபடியும் பேசணும். அதனால அதிமுக முதல்ல இந்த அண்ணாமலையின் மீது கக்கக்கூடிய வன்மத்தை அடக்கி வைக்கணும். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் இவ்வளவு பெரிய ஒரு கட்சி, புரட்சி தலைவருடைய கட்சி, புரட்சி தலைவனுடைய கட்சி, என்னை போன்ற சாதாரண மனிதனை காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் வசைபாடுவது எனக்கு பெருமையாக நான் எடுத்துக்கொள்கின்றேன். என்னுடைய கட்சிக்கு பெருமையா நான் எடுத்துக்கிறேன். காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் ஒரு முன்னாள் முதலமைச்சர் வசைப்படுறார். ஏதோ ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் நான் புரோக்கர் அப்படின்னு. இவங்க தான் அண்ணாமலை ஒண்ணுமில்லாதவன்னாங்க. இன்னைக்கு ஆளுநருக்கு முதலமைச்சருக்கு பஞ்சாயத்து பண்றதே நான் தான் அப்படிங்கிறாங்க. அதனால இதை பார்த்து சிரிப்பது அளவுதான் தெரியலீங்கன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நீங்க மரியாதை செலுத்த வரலையா, முடிஞ்சு போச்சு, உங்க பிரச்சனை. நாங்க மரியாதை செலுத்தினோமா, எங்க பிரச்சனை. மத்த பிரச்சனையை பேசுவோம். மரியாதை செலுத்தினால ரகசிய கூட்டணி, கள்ள உறவு. என்ன வார்த்தை பாருங்க, கள்ள உறவு. அதனாலதான் நேற்று நான் கேட்டேன், கள்ள உறவுங்கிறது என்ன வார்த்தை? அது எப்படிப்பட்ட வார்த்தை? ஒரு முன்னாள் முதலமைச்சர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையா, ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதி பயன்படுத்தக்கூடிய வார்த்தையா? அதையெல்லாம் தான் நாங்கள் கண்டிக்கின்றோம்.